ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 3 பேருமே கடைசியாக சாகும்போது சின்னதாக ஒரு ஸ்மைலோடவே இறந்துருப்பாங்க. அப்படியேப்பட்ட 3 பேர் தான் பார்க்க போகிறோம். அந்த கண்டென்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட்டில் டாப் 3 இருக்கிறது நம்மளோட ஒபிட்டோ தான். நம்ம ஒபிட்டோ வந்து நம்ம நருட்டோவையும் கக்காஷியும் காப்பாற்றுறதுக்கோசரம் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணி இறந்துருப்பார். ஆனால் கடைசியாக சின்னதாக ஒரு ஸ்மைலோட தான் நம்மளோட ஒபிட்டோ இறந்துருப்பார். நம்ம லிஸ்ட்டில் டாப் 2ல் யாருக்கிறான்னா நம்மளோட லெஜெண்டரி சேனல்னா ஜிராயா சென்சை தான். நம்ம ஜிராயா சென்சை வந்து 6 பாத் பெயின் கூட ஃபைட் பண்ணி இறந்துருப்பார். அவங்க வந்து ஜிராயாவை கடலுக்குள்ளே தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போ வந்து ஜிராயா வந்து சின்னதாக ஒரு ஸ்மைலோட தான் இறந்துருப்பார். லிஸ்ட்டில் டாப் 1ல் யார் இருக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். நம்ம காட் ஆஃப் கெஞ்சுச்சுவோன்னா நம்மளோட இட்டாச்சி உச்சிகா தான். நம்மளோட இட்டாச்சி உச்சிகா வந்து சாகும்போது கூட ஸ்மைலோட தான் இருந்திருப்பார். அதுவும் சாஸ்கே கையில் இருந்திருக்கிறாருல, அதனால தான். இதுக்கப்புறம் ரீஎனிமேஸ் ஆன வாட்டி கூட நம்மளோட இட்டாச்சி உச்சிகா வந்து ஸ்மைலோட தான் இறந்துருப்பார். இவங்க 3 பேர்த்தில் யார் டெத் ஆனதுக்கு நீங்கள் அழுதீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.